ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னதுன்னா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரிஷப் டேடி. எனக்கு இன்னும் சரியாகலை ஃப்ரெண்ட்ஸ். சளி டேப்லெட் போட்டு தான் இருக்கேன், ஆவி பிடிச்சி தான் இருக்கேன், இன்னும் நல்லாகலை. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகணுமா என்னன்னு தெரில, பார்ப்போம். இப்போ திரும்ப ஆவி பிடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரியாச்சுன்னா ஓகே. கனங்கப்பட்டி வேறு எப்போ போகணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளானும் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கு வந்து கனங்கப்பட்டி போகலாம், எந்த கிழமை கனங்கப்பட்டி போனால் நல்ல நாள் அப்படின்னு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மீன். இது வந்து நாங்கள் கிரேவி தான் செய்ய போகிறோம். எவ்வளோ ரிஷப் டேடி? இது 200 எவ்வளோ ஹாஃப் கேஜியா? சரி சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணி, ஐயோ கை விட்டுறாரு சார். அதுக்கப்புறம் இது ஆவி பிடிக்கிற டேப்லெட். இது என்ன சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்குது. மீதி தண்ணி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சரியாச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் 1 5 ரூபாவாம். 3 டைம் வந்திருக்காரு. 1 5 ரூபா. 1 போடட்டுமா 2 போடட்டுமா ரிஷப் டேடி? 1 போடவா? சரி, இதையும் போட்டுறவா? வந்துருச்சு, ஸ்மெல் வந்துருச்சு. உள்ள போகணும் வாங்க. இதை மாதிரி பாருங்க. போதும். ரிஷப் டேடிக்கு உள்ளே போகணும்னு ஆசையாக இருக்கு. அதான் உள்ளே போயிருக்காரு. இவருக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி சளி பிடிச்சிட்டே இருந்தால் கனங்கம்பட்டி எப்போ போகிறது என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு இதுதான் போட்டேன். தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கர் வந்து டோட்டலாக ரிப்பேர் ஆகிடுச்சு. இனிமேட்டுக்கு வேலை இல்லை. புது குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து குக்கர் மூடி போடல. ஏன்னா செம்மையாக தண்ணி வெளில வருது ஃப்ரெண்ட்ஸ். மேலெலாம் தெரிக்குது அப்படி. அதனால் வந்து இந்த குக்கர் யூஸ் பண்ண வேண்டாம்னு விட்டோம். கேஸ்கட் சேஞ்ச் பண்ணிட்டோம், நிறையா சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன பண்ணாலும் தண்ணி வெளில வந்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் புது குக்கர் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டென்ஷன் படுத்தி விட்டுருச்சு இந்த குக்கர். ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் ஓப்பனாக வச்சு குக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு குக் பண்ணுறது இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த குக்கரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் புது குக்கர் வந்து வாங்கணும். எங்களுக்கு வந்து 5 லிட்டர் குக்கர் வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 லிட்டர் குக்கர் வந்து பத்தாது. 5 லிட்டர் குக்கர் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் போயிட்டு வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கரோட பிராண்ட் வந்து பிரீத்தி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரிஷப் டேடி வந்து உனக்கு சளி செம்மையாக பிடிச்சிருக்கு, அதனால் வந்து சூடாக வந்து மீன் சூப்பு குடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு பவுலில் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் இந்த பக்கம் செதறிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரசாரமாக அந்த சளிக்கு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. மீன் வந்து அவரும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரசம் வந்து நான் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் சூப் நான் குடித்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிஷப் டேடியும் வந்துட்டார். ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. புளிப்பாக காரசாரம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ வந்து 200 ரூபாவாம். நான் தான் மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் சளிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி சூப் தான் நல்லது. பட்டு
ரேட்டு ஹெவி ஃப்ரெண்ட்ஸ், வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தூங்கிட்டாங்க. 11:38 ஆகுது டைம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஒரே பசி. 123 நூடுல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்டு நூடுல்ஸா இது? நூடுல்ஸ் சட்பட்டி மசாலான்னு எழுதியிருக்கு. இந்த நூடுல்ஸ் வந்து 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 நூடுல்ஸ் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எப்போவுமே ஈபி நூடுல்ஸ் தான் செய்வோம், நல்லாயிருக்கும். பட் இந்த தடவை வந்து இந்த பிராண்டு வாங்கியிருக்காரு, என்னன்னு தெரில. நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நைட்டு இந்த நூடுல்ஸ் தான் சாப்பிட போகிறோம் செஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிஷப் தூங்கவே இல்லை பாருங்கள், மொபைல் பார்த்துட்ருக்கான். என்னன்னு தூங்கவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். மணி 12 ஆகுது, இன்னும் தூங்கலை. இப்போலாம் ரொம்ப மெனக்கட்டு தூங்க வைக்கிறதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்பை. ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் வாங்குறதா இது கடாய் வாங்குறதா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் வந்து மேக்ஸிமம் 5 லிட்டர் வந்து 1500 வரைக்கும் வரும். ஸோ என்ன வாங்குறதுன்னு தெரில. இந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். புது நூடுல்ஸாக வாங்கிட்டு வராரு. எனக்கு வந்து மேகி கூட அவ்வளோக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஈபி தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் ரெடி. ₹10 பாக்கெட் தானே, கொஞ்சோண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எங்களுக்கு நைட்டு டின்னர். ஆல்ரெடி நான் சாப்பாடு சாப்பிட்டேன் மீன் குழம்போட. கொஞ்சோண்டு மீன் குழம்பு இருந்துச்சு, மத்தியானம் செஞ்ச மீன் குழம்பு ப்ளஸ் சாப்பாடு சாப்பிட்டேன். இப்போ திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நூடுல்ஸ். இன்னும் ஹோட்டல் கடை எதுவுமே ஓப்பன் பண்ணலையா, இன்றைக்கும் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் எல்லா கடையும் க்ளோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் வந்து இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ், லாங் வீடியோஸ் போடுறது நல்லாயிருக்கா, இல்லை எப்போயாவது லாங் வீடியோஸ் போடுறது நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு சொம்பு நிறையா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லி லைஃப் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேட்டுக்கு கனகம்பட்டி போகிற பிளான் அண்டு ரெடி ஆகிற வீடியோஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. ஸோ என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதனால் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால போகலை. ஸோ கூடிய சீக்கிரமாக போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய்.